இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் குறித்து தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக செய்தித்தாளில் அறிவிப்பு விலகி உள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சி அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4 தேர்வு காலி பணியிடங்கள் அதிகரிக்கும். டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகர் தகவல் சொல்லி மெஷர்மேட்டு. தமிழகத்தில் குரூப் 4 தேர்வுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ்கே பிரபாகரன் தெரிவித்தார். தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தேவைப்படும் அலுவலர்கள் ஊழியர்களை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள். இதற்காக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. அந்த வகையில் வெவ்வேறு அரசு துறைகளுக்கு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பதவிகளில் 3935 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் மே 24ஆம் தேதி வரை பெறப்பட்டன. ஏறத்தாழ 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான எழுத்துத் தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுக்கு காலி பணியிடங்கள் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம் என்று தேர்வர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் 4 தேர்வில் 3935 காலி பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. இத்தோராயமான எண்ணிக்கை தான் தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம். எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலி பணியிடங்கள் வரும் பட்சத்தில் அந்த இடங்கள் இந்த குரூப் 4 தேர்வுடன் சேர்க்கப்படும். தற்போது காலி பணியிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்பட்டு வருகின்றன. எனினும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி எவ்வித தவறும் இல்லாமல் விரைந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. தேர்வுகளின் நலனை கருத்தில் கொண்டு விடைத்தாள் நடைமுறைகள் முற்றிலும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு அவர் கூறினார். இதற்கிடையே தற்போது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நேர்காணல் கொண்ட பதவிகளுக்கான தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கு ஜூன் 11ஆம் தேதிக்குள், நேர்காணல் இல்லாத பதவிகளுக்கான தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கு ஜூன் 25ஆம் தேதிக்குள்ளும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 4 தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை 15ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் குரூப் 2 தேர்வில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை கணிசமாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.